இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அண்ட் ஆப்ரேஷன் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேங்க. அண்ட் ஆப்ரேஷன் என்ன? அண்ட் ஆப்ரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கண்டிஷன் போடுறேன். அது என்ன கண்டிஷன்னா வந்து அண்டு பாருங்க, அண்டுன்னு போட்டால் அங்கே அண்டு வந்துச்சா? ஐயோ ஏன்டா இருடா, அண்டு போட்டாச்சா? ஸோ ஏஎன்டின்னு அடிச்சுட்டு டேப் அடிச்சிங்கன்னா அந்த கேபிட்டலில் வந்துடும். அவனே சொல்லுவான் பிராக்கெட் போட்டுக்கோன்னு சொல்கிறான், பிராக்கெட்டும் போட்டு கொடுத்துட்டான். ஓகேவா? அண்ட் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏன் எப்படி வருது? பியில் 5 பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆஷான்னு இருந்து B5 வந்து ஆஷான்னு இருந்து ஏஜ் வந்து சாரி இது ஏஜ் என்னது? டியா? அடா ஐயோ, அண்டில் மியூட் பண்ணுங்க. B5ல வந்து ஆஷான்னு இருந்து கமா D5ல கிரேட்டர் தென் 50 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு போடுறேன். பாருங்க, அடடா பாருங்க, ஆஷா 50 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால இங்கே ட்ரூ. இதுதான் கண்டிஷனுங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை போட்டாச்சுங்க. B6 பாருங்க, B6 அதுவே மாறிடுச்சு பாருங்க, B7 அதுவே மாறிடுச்சு பாருங்க. இதனால தாங்க இது அவ்வளோ இன்டெலிஜென்ட் சிஸ்டம். இந்த 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 எக்ஸலே வந்து ஒரு ஏஐ சிஸ்டம் தாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மாதிரி தான். எல்லாமே அதுவே பண்ணுங்க. நான் ஒரே ஒரு காலம் தான் நான் அடித்தேன், அந்த ரோக்கே சாரி அந்த காலம்க்கே எல்லாத்துக்கும் வந்துச்சு பாருங்க, மொத்த காலமுக்கு அந்த ஆன்சர் கொடுத்துச்சு பாருங்க. ஸோ ஆஷாவோட ஏஜை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 23ன்னு மாற்றுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக நான் ஆஷான்னு தரேங்க பாருங்க, ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுலாம் கொடு. எந்த பையன்லாம் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான், ஃபீஸு கட்டாமல் இருக்கான், எக்ஸாம் ஃபீஸு அப்படின்றத எடுத்தீங்கன்னா எந்த பையன்லான்றது எனக்கு வந்துடும். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ட்ரூ மட்டும் கொடு அப்படின்னா இந்த பையனை மட்டும் கான்டாக்ட் பண்ணி, ஏப்பா புரியுதுங்களா? காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா எவன்லாம் அரியர் வச்சுருக்கானோ எவன்லாம் ஃபீஸ் கட்டலையோ, அரியர் வச்சவன் ஃபீஸ் கட்டாதவன் யாரோ அவனை எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த அட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. எந்த கஸ்டமர்லாம் அதிகமான விலைக்கு ஒரு 10,000க்கு மேலே வாங்குறவங்க போன வாரம் வரல, போன வாரம் ஆர்டர் கொடுக்கல, அந்த லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி ஏன் சார் ஆர்டர் கொடுக்கலன்னு கேட்டு பண்ணுறதுக்காக இந்த அண்ட் ஆப்ரேஷன். அண்ணா இந்த ஃபால்ஸ் ட்ரூ தான் கொடுக்க முடியுமா, வேறு எதுவும் தர முடியாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம அதை அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா? ஃபால்ஸ் ட்ரூ எனக்கு பிடிக்கலண்ணா, எனக்கு வேறு மாதிரி எனக்கு வேணும்ண்ணா. அதாவது ஏஜ் 54 இருந்து ஏஜ் ஆஷாவாக இருக்கணும், 54 இருக்கணும், ஏஜ் வந்து 23 இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சும்மா ஓகேவா? சும்மா மார்க்ஸ் வந்து 23 தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு இஃப் கண்டிஷனை தரேன். சரியா? இப்போ இது இஃப் கண்டிஷனை அடுத்து நம்ம பார்க்கலாங்க. இது மாதிரி முடிச்சிடலாம். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.